நம்ம போன இதுல எது வரைக்கும் பார்த்தோம்? தேவேந்திரன் விக்ரமாதித்தனுடைய அறிவை பாராட்டி, ரம்பா ஊர்வசி நடனத்துல அவன் சொன்ன தீர்ப்பு அதை கேட்டு பாராட்டி அவனுக்கு 32 படிகள் கொண்ட தங்க சிம்மாசனத்தை கொடுத்தான்னு பார்த்தோம். அதோட தேவேந்திரன் இன்னொரு வரமும் என்ன கொடுக்குறான்? இந்த மாதிரி தேவலோகம் வரைக்கும் இவர் செஞ்சிருக்க, நீ 1000 ஆண்டுகள் சிம்மாசனத்துல அமர்ந்து ஆட்சி புரிவாய்ங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 வருஷம் அவனுக்கு ஆயுசும் கொடுக்குற மாதிரி இருக்கிற ஆயுசு 1000 வருஷமும் அவன் சிம்மாசனத்துல உட்காந்து ஆட்சி புரிவான்னு சொல்றான். சரின்னு இவன் சந்தோஷமா ஊருக்கு அந்த சிம்மாசனத்தையும் வச்சு விடுறான். பட்டி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றான். அப்ப பட்டி சொல்றான், ராஜா நீங்க என்ன மறந்துட்டேளே, நீங்க 1000 வருஷம் இருப்பேன்னா நான் சீக்கிரமாவே செத்து போயிடுவேன், நம்ம சேர்ந்து இருக்க முடியாதேங்கிறான். விக்ரமாதித்தன், ஐயோ ரொம்ப சாரி, நான் மறந்தே போயிட்டேன் உன்னை பத்தி கேட்க, இப்ப என்ன செய்யலாங்கிறான். இப்போ பட்டி சொல்றான், கவலைப்படாதீங்கோ, நான் நம்ம குலதெய்வம் காளி கிட்ட போய் எனக்கும் நிறைய வயசு வேணும்னு வரம் வாங்கிட்டு வரேன்னு நட்ட நடு ராத்திரியிலே குதிரையில ஏறி அந்த முதல்ல ஒரு காளி கோவில் போனாலே அங்க போறான். போயிட்டு அப்படியே அந்த பொய்கை தண்ணியிலே நின்றுட்டு அப்படி ஜபம் பண்ணி வேண்டிக்கிறான். அப்ப காளியும் பிரத்யட்சமாறா, இந்த நட்ட நடு ராத்திரியில என்னை குறிச்சு இவ்வளவு ஜபம் பண்ணினியப்பா, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். அதுக்கு இவன் சொல்றான், எனக்கு 2000 வருஷம் ஆயுஸ் வேணுங்கிறான். 1000ன்னு கேட்கல, 2000 வருஷம் எனக்கு ஆயுஸ் வேணுங்கிறான். உடனே காளி என்ன சொல்றா, அதே மாதிரி உனக்கு வரம் தரேன், ஆனா அதுக்கு நீ ஒன்று செய்யணுங்கிறா. என்ன செய்யணும் சொல்லுங்கிறான். நீ விக்ரமாதித்தனுடைய தலையை வெட்டி அந்த தலையை பலிபீடத்துல வைக்கணும், அப்பதான் உனக்கு 2000 வருஷம் ஆயுசுங்கிறா. உடனே இவன் என்ன செய்யறான், சரின்னு சொல்லிட்டு நேரா திருப்பி டக்கு டக்குன்னு குதிரையில ஏறி அரண்மனைக்கு வரான். விக்ரமாதித்தன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நடுராத்திரி இல்லையா, அவனை எழுப்புறான். அவன் என்னன்னு கேட்குறான். இவன் உடனே என்ன சொல்றான், என்ன எதுன்னு டீட்டெயில்ஸ் கூட சொல்லலை, ஒரு முக்கியமான காரியத்துக்காக எனக்கு உங்களுடைய தலை வேண்டி இருக்குங்கிறான். விக்ரமாதித்தன் எவ்வளவு நல்லவங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அவன் உடனே என்ன சொல்றான், என் தலையை வெட்டி எடுத்துன்னு போன்னு படுத்துன்றான். எதுக்கு ஏன்னு கூட கேட்கல. இவன் உடனே பட்டி அவன் தலையை வெட்டி அப்படியே ரத்தம் சொட்ட அந்த தலையை எடுத்துன்னு போய் காளியோட பலிபீடத்துல வைக்கிறான். வச்ச உடனே காளி பிரசன்னமாகி ரொம்ப சந்தோஷம், உனக்கு நான் 2000 வருஷம் ஆயுஸ் தரேங்கிறான். உடனே அவன் அப்படி கடகட கடகட கடகடன்னு சிரிக்கிறான். ஹஹான்னு. காளிக்கு ஒன்றும் புரியல, நம்ம என்ன கேலி பண்ற மாதிரி இவன் சிரிக்கிறானே, எதுக்கு இந்த சிரிப்பு அப்படிங்கிறான். உனக்கு 2000 வருஷம் ஆயுஸ் கொடுத்ததுக்கு நீ சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு என்ன நக்கல் பண்ற மாதிரி கேலி பண்ற மாதிரி சிரிக்கிறியேங்கிறான். அதுக்கு இவன் சொல்றான், இல்ல உன்னோட வரம் எனக்கு பலிக்குமான்னு சந்தேகமா இருக்குங்கிறான். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கிறாவோ. என் மேல உனக்கு என்ன சந்தேகம்ங்கிற. அதுக்கு இவன் சொல்றான், அதுக்கு இல்ல, இப்பதான் 1 மாசம் முன்னாலே எங்க விக்ரமாதித்த ராஜாக்கு தேவேந்திரன் வரம் கொடுத்த 1000 வருஷம் உனக்கு ஆயுசு, நீ சிம்மாசனத்தை விட்டு இறங்காம 1000 வருஷம் ஆட்சி புரிவாயின்னு சொன்னான். 1 மாசத்துக்குள்ளேயே அவன் தலையை வெட்டி நான் கொண்டு வச்சுட்டேன். அப்படி இப்ப அவன் ஆயுசு என்னாச்சு, சித்து போயிட்டான். அந்த மாதிரி எனக்கு நீ கொடுத்த வரமும் எந்த அளவுக்கு பலிக்கும்னு நினைச்சு சிரிச்சேங்கிறான். அப்ப காளிக்கு ரொம்ப ரோஷமாயிடுது. என்ன சொல்றா, சரி இப்ப இந்த வரம் எல்லாம் பலிக்கணும்னா இப்ப விக்ரமாதித்தன் ராஜா உயிரோட வரத்துக்கு ஒரு சொம்புல தண்ணி, கொஞ்சம் எலுமிச்சம்பழம், கொஞ்சம் வீபிதின்னு தரா. இதை எடுத்துட்டு போய் இந்த தலையை அவன் உடம்போட வச்சு வீபிதி எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் தடவி தண்ணியும் முட்டி பண்ணு, அவன் போயிடுச்சுருவான். அப்போ உனக்கு என்னோட வரத்து மேல நம்பிக்கை வரும் இல்லையான்னு கேட்கிறான். இவனும் அதே மாதிரி கொண்டு செய்யறான். விக்ரமாதித்தன் முழிச்சுன்றான். அதான் பட்டியோட தந்திரம். எப்படியாவது விக்ரமாதித்தனையும் காப்பாற்றணும். அவனுக்கு ஒரு 2000 வருஷம் ஆயுசு வந்துட்டு விக்ரமாதித்தன் சாகிறதுல இஷ்டம் இல்லை, அவன் நல்லவன். சரி விக்ரமாதித்தன் போயிட்டான், நம்மளே ராஜாவா இருக்கலாம்னு நினைக்கல, அவனையும் பழைக்க வைக்கணும்னு காளிகிட்ட வர பயன் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்றான். அப்ப விக்ரமாதித்தன் என்ன சொல்றான், அடையடே இப்போ உனக்கு 2000 வருஷம் எனக்கு 1000 வருஷம் ஆயிடுத்தேடா, திருப்பி நீ இன்னும் 1000 வருஷம் எக்ஸ்ட்ரா இருப்பேன், நான் போயிடுவேனேங்க. பட்டி ரொம்ப மதியூக மந்திரி, நான் ரொம்ப இன்டெலிஜென்ட் மினிஸ்டர். அவனே என்ன சொல்றான், கவலைப்படாதீங்க ராஜா, அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குங்கிறான். என்னன்னா, உங்களுக்கு தேவேந்திரன் என்ன சொன்னா, வெறும் 1000 வயசு ஆயுசுன்னு சொல்லல, நீ சிம்மாசனத்தை விட்டு 1000 வருஷம் இறங்காம ஆட்சி புரிவேன்னு சொன்னான். அதனால நம்ம 2 பேரும் காடாறு மாசம் நாடாறு மாசம் வச்சுப்போம். 6 மாசம் நீங்க சிம்மாசனத்துல உட்காந்து ஆட்சி பண்ணுங்க, ஒரு 6 மாசம் காட்டுக்கு போயிடுவோம், அப்ப நான் ஆட்சியை பார்த்துப்பேன். திருப்பி வாங்கோ, திருப்பி 6 மாசம் சிம்மாசனம், 6 மாசம் காடுனா உங்களுக்கு 1000 வருஷம் வயசு 2000 ஆயிடும். ஏன்னா சிம்மாசனத்துல இருக்கிற வருஷம் தான் கணக்கு அப்படின்னு சொன்னோம்னா விக்ரமாதித்தன் ரொம்ப சந்தோஷமாகி பட்டி இறுக்கி கட்டிட்டு சந்தோஷப்படுறான். ஸோ இந்த மாதிரி சந்தோஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கா. இது வரைக்கும் முதல் 11 கதை சொல்லிட்டு அதுக்குள்ள ராத்திரி ஆயிடுது. அதனால
போஜராஜன் அவள்லாம் வந்து தூங்க போயிடுறா. மறுநாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறா. இதுதான் முதல் பதுமையோட கதை சொன்னது. நன்றி.